ஹலோ ஆல், வெல்கம் டு கேமார்ட் வேர்ல்ட். இன்னிலேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஜர்தோசியோட பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவாக ஜர்தோசியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஜர்தோசியில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா ஜதி, நச்சி, கோரா இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நம்மளோட கஸ்டமருக்கு இப்படி சொன்னாலாம் கண்டிப்பாக புரியாது. ஸோ நம்ம பாஷையில் நம்ம புரிகிற மாதிரி அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டில் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அது குட்டியாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதை ஷைனிங்காக இருக்கிற ஜர்தோசின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அது ஸ்ப்ரிங் ஜர்தோசின்னு வச்சுக்கோங்க. மூணாவதாக காட்டல இதை கோரான்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பெரிய ஸ்ப்ரிங் ஜர்தோசின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 3 டைப்பில் ஜர்தோசி இருக்குது. ஜர்தோசியோட கிளாஸஸ் வரும்போது நீங்கள் மூணையுமே ரொட்டீனாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டு. ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா குட்டி ஜர்தோசி, நக்சி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜர்தோசி பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது குட்டியாக இருக்கும், உங்களுக்கு நீடியில் விட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே 3 ஜர்தோசியும் ரொட்டீனாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் ஜர்தோசியோட ஒர்க்கை பண்ண முடியும். என்னோடய ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு 100%ல் 99% என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன் அந்த 1% சொல்ல முடியாது அப்படின்னா, நிறையா பேருக்கு ஹோம் ஒர்க்கில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களால கண்டிப்பாக இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், சிரமமாக இருக்கும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் போகலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஜர்தோசியை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜர்தோசி எடுத்தோடனே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடணும். ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகணும். அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும், அதாவது ஒரு பீடு மாதிரி அது வரணும் அப்படின்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு இது வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு குண்டக்க மண்டக்க கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஜர்தோசி சில இடத்துல பெண்ட் ஆகி கட் ஆகும். அப்படிங்கிறப்போ உங்களால் கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் 2 விரலில் பிடிச்சி அதுக்கு இடையில எப்படி வச்சு கட் பண்ணணும் ப்ராப்பராக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஜர்தோசியை கட் பண்ணுறது டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க நீங்கள் அவுட்லைனெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுற சொல்லிட்டு நல்லா பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட்டாக தான் ஆயிரும். ஸோ ஜர்தோசியை அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது பிடிச்சி இழுக்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஜர்தோசியை கட் பண்ணுறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டு தான், இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஜர்தோசியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமௌண்ட்டுக்கு விற்கிறதுனால நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ இது மூணையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். மூணையுமே எப்படி நம்ம அந்த இழுத்து விட்டுட்டு எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே கட்டில் அது கீழே விழணும். பாதி கட்டாகி ஒரு மாதிரி தொங்குற மாதிரி திரும்ப ஒரு 2-3 கட்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீடியில் கோர்த்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது, கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா டைம் ஆகும். ஸோ ஒரு ஜர்தோசி இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 கார்னர் இருக்கும் இல்லையா, 2 கார்னரையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் விரலில் பிடிச்சிக்கோங்க. மேலே இருக்க 2 விரல்லையும் கீழே இருக்க ஒரு விரல்லையும் பிடிச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்க பாருங்கள். இப்படி தான் ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிடிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன விஷயந்தான், இதை போய் எல்கேஜி பிள்ளை மாதிரி சொல்லித்தராங்கன்னு நினைக்க வேண்டாம். ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணுறப்போ இப்படி பண்ணுங்க அப்படின்னா சீக்கிரம் கட் பண்ணலாம். ஜர்தோசி டேமேஜ் ஆகாது. கரெக்டான ஒரு சைஸ் தெரியும். ஏன்னா அந்த விரலில் கரெக்டாக வச்சு அதே சைஸ்க்கு ஈவனாக நீங்கள் கட் பண்ணுவீங்க. சீக்கிரம் உங்களுக்கு வேலை முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள் நான் எப்படி பிடிச்சிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் ஜர்தோசியை கட் பண்ணணும். ஒரே கட்டில் கட் பண்ணிடணும். ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள்
தனியாக ஒரு கட்டர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜர்தோசியில் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டிச்சஸ் அப்படின்னு பிகினர்ஸில் நினைக்கிறது கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் தான். அதை எந்த அளவுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இது வரைக்கும் நான் எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு நிமிஷம் விடாமல் கூட பாருங்கள் அப்படின்லாம் நான் சொன்னது கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும், அவங்க போட்டுருவாங்கங்கிறது. ஆனால் இந்த கண்டினியூ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கேப் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்ப்ரிங்கில் இருக்குள்ள ஜர்தோசி, அதை எப்படி நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதை 4ஆக மடிச்சுக்கலாம். இந்த ஜர்தோசியை நீங்கள் லைட்டாக ஸ்டிச் பண்ணாலே போதும். இதை ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும். 4ஆக மடிச்சுட்டு அந்த மடிப்பில் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கூட நீங்கள் 4 6 6 கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் கரெக்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, கட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணணும், அன்இவனாக பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ளவரெல்லாம் ஒரு ஜர்தோசியில் ஒரு 3D எஃபெக்டில் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஜர்தோசியும் கரெக்டான ஒரு நீளத்தில் இருந்தால் தான் அந்த இதழ்கள் எல்லாம் சுற்றி சுற்றி போடும்போது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அப்படின்னா அன்இவனாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி கோராவும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது பார்த்திங்க அப்படின்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் இதாக இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியோ அந்தளவுக்கு இது வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு ஈஸி தான். ஸோ ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ரொம்ப ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பெரிய ஜர்தோசி தான் இருக்கிறதுலே. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு. ஸோ இதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். நிறைய நுணுக்கமான இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேலை சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு லுக் இருக்காது. ஸோ அவுட்லைன் அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுட்டு சுற்றி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குட்டி ஜர்தோசிஸ் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஸ்டிச்சஸ் போடுறீங்க, அதுக்கு டிசைன்ஸோ ஷேப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஜர்தோசியும் ஹேண்டில் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்ததுங்கிறது எனக்கு தெரியாது, அதை நான் சொல்லவும் வரலை. இனிமேல் இந்த ஜர்தோசியோட பார்ட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவும் அழகாகவும் நுணுக்கமாகவும் நுண்ணிப்பாகவும் பண்ணணும். அதை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை நீங்கள் இந்தளவுக்கு இழுத்து விட்டால் கூட ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இழுத்தால் தான் இது வேஸ்ட் ஆகும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.